அப்ப இயேசுதான் என்ன பண்ண போறார்? வலுவாதபடி நம்ம காப்பாத்தி அவர் வரும்போது தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்த இயேசுக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், அதுக்காக நம்ம ஆத்துமால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லல. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை நீங்க யாருக்கிட்ட எடுத்துக்கணும்? இயேசுவிடத்தில் வர வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போய் பாவத்தை அறிக்கை செய்யறது இல்ல, அந்த பாவத்தை இயேசுகிட்ட கொண்டாந்து என்னால டீல் பண்ண முடியல ஆண்டவரே, இதை நீங்க டீல் பண்ண அவற்றை கொடுக்கணும். நிறைய பேருக்கு என்னன்னா, இயேசுகிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலாம், எல்லா பிரச்சனையும் பத்தி பேசுவாங்க, ஆனா தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விட முடியாத பாவத்தை மட்டும் அவர்கிட்ட போய் பேச மாட்டாங்க. வெக்கம். எப்படி இதை போய் ஆண்டவர்கிட்ட டீல் பண்றது? அதுதான் பிரச்சனையே. எது மோசமானதா இருக்கோ, எதை உங்களால மேற்கொள்ள முடியலையோ அதை அவர்கிட்ட கொண்டு போகணும். அதை மறைச்சு மறைச்சு வைக்கிற வரைக்கும் வாழ முடியாது. அதை அவர்கிட்ட கொண்டாந்து அறிக்கை செய்யும் போது, அவருடைய வெளிச்சத்துல கொடுக்கும் போது அதை விட்டுவிட அவர் உதவி செய்கிறார். அதான் அதோட அர்த்தம். அதை அறிக்கை செய்து அவர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது அவர் விட்டுவிட நமக்கு உதவி செய்கிறார். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஜீவனை பெறுகிறான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். நல்லா வாழலாம். நம்ம என்ன பண்றோம்? பல வருஷம், எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம இதை டீல் பண்ணிடுவோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்மளுடைய வில் பவர் வச்சு நம்ம சில விஷயங்கள்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, அது அங்கே தான் இருக்கும். அப்ப இது துக்கப்பட வேண்டிய நாள். இந்த பூமியில இருக்கிறோம். அப்ப இயேசு வந்த பிறகு என்ன நடக்கும்? இயேசு வந்த பிறகு மறுபடியும் இங்க உபவாசமே இருக்காது. என்னதான் இருக்கும்? மறுபடியும் சாப்பாடும் பந்தியும் தான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வருகிறார்? நான் உங்களோட இருந்தேன்னா நீங்க துக்கமாவும் இருக்க வேண்டியதில்லை, நீங்க சாப்பிடாம உபவாசம் இருக்க வேண்டியதில்லை. இப்ப எப்படி பந்தி இருக்கோமோ அது போல நாம் பந்தி இருப்போம் என்று சொல்கிறார். அப்ப என்ன சொல்கிறார்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இயேசு வர வரைக்கும் நமக்கு கொஞ்சம் துக்கம் இந்த உலகத்துல இருக்கலாம். இயேசு வந்த பிறகு எந்த துக்கமும் இருக்காது. ஆமென். ஒரு கண்ணீரும் இருக்காது. என் பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டீர்கள். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி போயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் முதல்ல 1 முதல் 5 வசனங்கள், அப்புறம் கடைசியா 23 முதல் 24 வசனங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது, கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 23 மற்றும் 24 வசனங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நான் போதித்து வருகிறேன். இந்த இடத்துல இருந்து 2 காரியங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று, வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அந்த நாள் எப்படி இருக்கும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு வரும்போது அந்த நாள் எப்படி இருக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேர்டு. நீங்கள் பைபிளில் புதிய ஏற்பாட்டில் எந்த லெட்டர்லையும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பார்க்க முடியாது. இங்கே என்ன சொல்கிறாரு? இந்த லெட்டர் நான் அனுப்புகிறேன் எழுதி, தெசலோனிக்கேயில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு பிலீவர், ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? இதை வாசிக்கிறதுக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆணையிட்டு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், ஆணையிட்டு சொல்லணும். புதிய ஏற்பாட்டில் சொல்லவே கூடாதுன்னு இருக்கு, ஆனால் இவர் சொல்கிறாரு சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இதை எல்லாரும் வாசிக்கணும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதே ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், வீட்டில் போய்
1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயரை விசேஷமாக 1 தெசலோனிக்கேயரில் இருக்கிற 5 அதிகாரங்களும் வாசிங்க. ஏன்னா இங்கே சர்ச்சில் எல்லாத்தையும் நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது, நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன இங்கே சொல்ல வர்றாருன்னா, எப்படி சொல்றாரு பாருங்களேன். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல வரும் அப்படிங்கிறாரு. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். இயேசு வர்றது எப்படி இருக்கும்னா, திருடன் வர்றது எப்போ வருவான்னு தெரியுமா? திருடன் யாரும் சொல்லிட்டு வர்றது கிடையாது. திருடன் திடீர்னு வருவான். அப்போ இயேசு திடீர்னு வருவார் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் நானும் என்ன நினச்சிக்கிறோம்? இயேசு வர்றது வந்து திருடன் போல வருவார், இப்படி தான் நம்மளும் நினச்சிட்டு இருக்கோம். திருடனை போல் வருவார்னா திடீர்னு வருவார், அன்எக்ஸ்பெக்டடாக வந்துடுவார், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கே நல்லா ஒழுங்காக வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்கு? யாருக்கு அவர் திருடனை போல வரப்போகிறார்னா, உங்களுக்கு எனக்கும் திருடனை போல வரப்போகிறது கிடையாது. உங்களுக்கு எனக்கும் திருடனை போல வந்தால் நம்ம விசுவாசிக்கிறதே வேஸ்ட்டு. அவர் யாருக்கு திருடனை போல வராரு? இந்த உலகத்தில் இருக்கிற இருளின் பிள்ளைகள், இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிறவங்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் சமாதானமும் சௌக்கியம் உண்டு என்று அவங்க சொல்லும் போது, அப்போ என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிறார், ஒரு நாள் வருது உலகமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த சத்தம் எந்த யுத்தம் ஒன்றுமே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நாளை தான் நாங்கள் எதிர்பார்த்தோன்னு உலகம் சொல்லும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாள் எப்படி வரும்? ஆன்டி கிரைஸ்ட் வரணும். அந்தி கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவான்? பொய்யான ஒரு சமாதானத்தை உலகத்தில் கொண்டு வருவான். இஸ்ரேல் மக்களோட அதை சுற்றி இருக்கிற தேசங்களோட இன்னைக்கு நிறைய யுத்தங்கள் நடந்துட்டு இருக்குல்ல, ரஷ்யா அமெரிக்கா எல்லா தேசங்களிலும் யுத்தம் இல்லாத ஒரு காலம் வரும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? சமாதானமாக இருக்கிறோம், கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லும் பொழுது சடுதியாய் அழிவு வரும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். திடீர்னு அழிவு வரும். அந்த திடீர்னு வர அழிவு தான் எப்படி இருக்கும்? திருடன் வருகிற விதமாக இருக்கும். அப்போது அங்கே என்ன சொல்ல வர்றார்? நமக்கு ஒரு நல்ல செய்தி அங்கே இருக்குது. உங்களுக்கு எனக்கும் இயேசு வர்றது வந்து திருடன் வர்றது மாதிரி இருக்காது. நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இயேசு வர்றது திருடன் வர்றது போல இருக்கும். அப்போ திருடனை போல வருவாருங்கிறது உங்களுக்கும் எனக்கும் இல்லை. அதான் பாயிண்ட். ஆமென். அப்போ நீங்கள் நானும் இயேசு வர்றது எப்படி இருக்குமோ, திருடனை போல திடீர்னு வந்து வரணும், பயப்பட வேண்டியதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாகவே இயேசு வரும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு காரியம் நமக்கு தெரிவிக்கப்படும். அந்த சத்தத்தை நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. இதோ வருகிறார் என்று சொல்லுகிற சத்தம் நமக்கு கேட்கும். அந்த எக்கால சத்தம் நமக்கு கேட்கும். நம்ம ரெடியாக கிளம்புவோம். ஆமேன். அப்போ உங்களுக்கு எனக்கும் அது திருடனை போல இல்லைங்கிறத அந்த இதில் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எழுதியிருக்கிறது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இதெல்லாம் அவர் பரிசுத்தமாக்குவார் என்று எழுதியிருக்கிறது. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் அப்படின்னு. சரி, அடுத்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நான் எப்படி ஆயத்தமாகணும்? பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறோமே. அப்படின்னா அங்கே எழுதியிருக்கிறது ஆவி ஆத்மா சரீரம் இது மூன்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஏன்னா உங்களை என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, மே காட் ஹிம்செல்ஃப் த காட் who makes everything holy and whole make you holy and whole, put you together spirit, soul and body, and keep you fit for the coming of our master Jesus Christ. The one who called you is completely dependable. If he said it, he will do it. அதாவது நம்மளை அழைத்த தேவன் உண்மையில் எப்படின்னா, நீங்கள் அவரை ஃபுல்லாக நம்பலாம். எதை சொன்னாரோ அதை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலவெளியில் நான் உங்களுக்கு விசேஷமாக சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஆவி ஆத்மா சரீரம் அப்படிங்கும் போது ஆவியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? எப்போ இயேசு ஏற்றுட்டோமோ அப்பொழுது நம்முடைய ஆவியை ஆண்டவர் புதிய சிருஷ்டியாக மாற்றிட்டார். சரி, கவலை எல்லாமே எங்கே நமக்கு பிரச்சனைனா ஆத்மாவில் தான் பிரச்சனை. ஆத்மாங்கிறது என்ன? ஆத்மா தான் நீங்கள் யாருன்னு உங்கள் பேர் இல்லை. சதீஷ்னு சொன்னால் சதீஷோட ஆத்மா தான் அவனுடைய கேரக்டர். என்னென்ன அதில் அடங்குது? முதல்ல நம்முடைய மனசு, உண்டாகிற எண்ணங்கள், ரெண்டாவது நம்முடைய இருதயம், மூன்றாவது நம்முடைய உணர்ச்சிகள். இதுதான் ஆத்மா. நம்ம எப்படி சிந்திக்கிறோம்,
ஏற்கனவே எப்படி சிந்திச்சு இருதயத்தில் நிறைய காரியங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்முடைய ஆத்துமா. இங்கே தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா? பாவம் கூட எங்கே வந்து, பாவத்தை செய்கிற எண்ணம் எங்கே வருது? சிந்தையில் தான் வருது. அப்போ நமக்கு இன்னைக்கு பிரச்சனையே இந்த சிந்தை தான், ஆத்மா தான். இது சொல்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த பாடி அதை ஆக்ட் பண்ணும். அப்போ எனக்கு இந்த காலையில் இன்றைக்கி இந்த கடைசி நாளில் உங்களுக்கு சந்தோஷமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இயேசு நம்ம ஆத்மாவை அவர் சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுக்கு ஒரு சில வசனங்கள் இருக்குது, அது நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. உன்னத பாட்டில் என்ன சொல்கிறாரு? உன்னத பாட்டில் எப்படி எழுதியிருக்கிறது? அவர் என்னுடைய ஆத்தும நேசன் இருக்கு. தமிழில் ஆத்தும நேசன் இருக்கு. அப்போ இங்கிலீஷில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீஸ் மை லவர் ஆஃப் மை சோல். அதாவது என் ஆத்துமாவை நேசிக்கிற ஒரு நேசராக, காதலனாக இயேசு இருக்கிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஜெண்டர்லாம் யோசிக்கக்கூடாது. இயேசு நம்முடைய ஆத்மாவின் காதலன், அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது. அப்புறம் அங்கே எழுதியிருக்கு உன்னத பாட்டில், அவர் தன் வாயின் முத்தங்களால் உன்னை முத்தமிடுவாராக இருக்கு. ஸோ முத்தம் கொடுத்து நேசிக்கிற ஒரு ஆத்ம நேசர் அவர். இல்லாட்டி இவ்வளோ டீப்பாக அவர் நம்மளால் பழக முடியாது. ஆமேன். ரெண்டாவது, இதுக்கு மட்டும் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அடுத்த வசனம், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு, சொல்லுவோமா, ஆத்துமாக்களுக்கு, உங்கள் ஆவிக்கு இல்லை, உங்க சரீரத்துக்கு இல்லை, உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். முன்னாடி சிதறுண்ட ஆடு போல தான் அவன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தோம், நம்ம ஆத்மாவுக்கு யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு 3 காரியங்கள் இயேசு நமக்கு செய்கிறார். 1, நம்மளை நேசிக்கிறார், லவ் பண்ணுறார், முத்தம் கொடுக்குற அளவுக்கு நேசிக்கிறார். 2வது, ஆத்மாவுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்கிறானா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு தாழ்ச்சி இல்லை. த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷல் நாட் வாண்ட். அப்படின்னா இவர் எப்படி உங்கள் ஆத்மாவுக்கு என்ன தேவையோ, உங்கள் ஆத்மாவுக்கு தேவை வேற மாதிரி இருக்கும், என் ஆத்மாவுக்கு தேவை வேற மாதிரி இருக்கும். இவர் நம்முடைய ஆத்மாவுடைய தேவையை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சங்கீதக்காரன் தான் அடுத்த வசனம் என்ன சொல்கிறான், அவரின் ஆத்மாவை தேற்றுகிறார் அப்படின்னு எழுதுறான். அப்போது இந்த இடத்துல இன்னைக்கு இயேசு நமக்கு என்னவா இருக்கிறார்னா, நம்ம ஆத்மாவுக்கு, நம்ம இருதயத்துக்கு என்ன தேவையோ அதை குறைவில்லாமல், எனக்கு தேவை இருக்குன்னே சொல்லக்கூடாத அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு அவர் மேய்ப்பராக இருக்கிறார். அதுக்கு தான் ஜெபம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. 3வது என்ன சொல்லுகிறது, கண்காணியுமானவர் அப்படிங்கிறது. கண்காணினா என்ன அர்த்தம்? ஓவர் சீர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மை பார்த்து கொள்ளுகிறவர் அல்லது நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிறவர். 1, அவர் நேசிக்கிறார். 2வது, உங்கள் ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறவராக இருக்கிறார், குறைவில்லாமல் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. 3வது, உங்கள் ஆத்மாவை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கு? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். எந்த இயேசு உங்களை கூப்பிட்டாரோ அவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கூப்பிட்டுட்டு எல்லாமே நீ தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டார். நம்ம ஆத்மாவை நேசிக்கிறார், நம்ம ஆத்மாவை பாதுகாக்கிறார், நம்முடைய ஆத்மாவின் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடி, திருடன் வருகிற விதமாய் அவர் இந்த உலகத்துக்கு வந்தாலும் இயேசு வரும்போது நீங்கள் நானும் பயந்து அலற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு காரியம் தெரிவிக்கப்படும். இயேசு வந்துட்டார் நம்மளால் சொல்ல முடியும். அதாவது நாளைக்கு வரான்னு சொல்ல முடியாது, ஆனால் அவர் வருகிற அந்த க்ஷணத்தில் இதோ ஆண்டவர் வந்துட்டாருன்னு நம்மளால் நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ஆமேன். யூதாவில் எழுதியிருக்கிறது, அதை எடுக்க வேணாம், வாசிச்சிங்க. யூதா புத்தகத்தில் எழுதியிருக்கிறது 24-25 வசனங்கள்ல, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும், குற்றமில்லாதவர்களாக, எந்த மனசாட்சியில் எந்த குற்றமற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அப்ப இயேசுதான் என்ன பண்ண போறார்? வலுவாதபடி நம்ம காப்பாற்றி
அவர் வரும்போது தேவனுடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்த இயேசுக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், அதுக்காக நம்ம ஆத்துமாவில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லலை. அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் யார்கிட்ட எடுத்துகிட்டு வரணும்? இயேசுவிடத்தில் வர வேண்டும். அதுதான் நான் போன யுபாஸ் ஜெபத்தில் போட்டிருந்தேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் பாவத்தை அறிக்கை செய்யறதில்ல, அந்த பாவத்தை இயேசுகிட்ட கொண்டாந்து என்னால் டீல் பண்ண முடியல ஆண்டவரே, இதை நீங்கள் டீல் பண்ண அவர்கிட்ட கொடுக்கணும். நிறைய பேருக்கு என்னென்னா, இயேசுகிட்ட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம், எல்லா பிரச்சனையும் பற்றி பேசுவாங்க, ஆனால் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விட முடியாத பாவத்தை மட்டும் அவர்கிட்ட போய் பேச மாட்டாங்க. வெக்கம். எப்படி இதை போய் ஆண்டவர்கிட்ட டீல் பண்ணுறது? அதுதான் பிரச்சனையே. எது மோசமானதாக இருக்கோ, எதை உங்களால் மேற்கொள்ள முடியலையோ அதை அவர்கிட்ட கொண்டு போகணும். அதை மறைச்சி மறைச்சி வைக்கிற வரைக்கும் வாழ முடியாது. அதை அவர்கிட்ட கொண்டாந்து அறிக்கை செய்யும் போது, அவருடைய வெளிச்சத்தில் கொடுக்கும்போது அதை விட்டுவிட அவர் உதவி செய்கிறார். அதான் அதோட அர்த்தம். அதை அறிக்கை செய்து அவர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது அவர் விட்டுவிட நமக்கு உதவி செய்கிறார். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் ஜீவனை பெறுகிறான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். நல்லா வாழலாம். நம்ம என்ன பண்ணுறோம், பல வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம இதை டீல் பண்ணிடுவோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்மளுடைய வில் பவர் வச்சு நம்ம சில விஷயங்கள்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வருஷம் ஆனாலும் சரி, 50 வருஷம் ஆனாலும் சரி, அது அங்கே தான் இருக்கும். மறைஞ்சி இருக்கிற வரைக்கும் பிசாசு என்ன பண்ண மாட்டான், நம்மளை வாழ விட மாட்டான். அவனை கொண்டு அந்த சர்ப்பத்தை என்ன பண்ணணும், இயேசுவிடத்தில் அவன் தலையை நசுக்கும்படி. ஏன்னா இயேசு ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. பாவத்தை ரட்சிக்க, பாவத்திலிருந்து மீட்க, நம்மை விடுவிக்க அவர் தான் ரட்சகர். அவருக்கு மட்டும்தான் அதுக்கான வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு கூட பாவம் செய்யணும்னு தோணுச்சுன்னா, ஒரு அடி நமக்கு ஒரு அரைஞ்சாலே தாங்க முடியல இல்லையா? யாராவது லைட்டாக அடித்தாலே நம்மளால தாங்க முடியல. ஒவ்வொரு சவுக்கடியும் அவர் உடம்புல இருக்க சதையோட ரத்தம், சதை, எலும்பு எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு வந்ததுன்னு வேதத்தில் இருக்கிறது. ஆகவே தான் இதுக்கு அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோன்னு இப்போ வாசித்தோம். ஹல்லேலூயா. நம்ம ஆத்மாவை இன்னைக்கு அவர் பாதுகாக்கிறார், நம்ம ஆத்மாவை போஷிக்கிறார்னா அதுக்கு அவர் கொடுத்த விளக்குற என்ன தெரியுமா? அவர் வெறும் மரிச்சா பரவாயில்ல, சாதாரணமாக செத்து போயிட்டார்னா ஈஸியாக இருந்திருக்கும். அவர் பாடுபட்டு மரித்தார். ஆமேன். உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு, படாத பாடுபட்டு அவ்வளவு ஆக்கினைகளை அனுபவித்து அவர் மரித்திருக்கிறார். அப்போ அவர் தான் அதற்கு தீர்வு கொடுக்கிறவராக இருக்கிறார். சரியா? அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த சபையில் போதிக்கிறதெல்லாம், அதுவும் விசேஷமாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து போதிக்கிற எல்லாமே நான் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். சில காரியங்களை நான் நேராக பார்க்காட்டி கூட சொப்பனத்தில் பார்த்துருக்குறேன். என்னென்னதை பற்றிலாம் ஆண்டவர் என்கிட்ட சொல்ல சொன்னாது. உங்கள்கிட்ட என்னென்ன பற்றிலாம் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? அதாவது சின்ன பிள்ளையா இந்த மாதிரி பிள்ளைங்களாக இருக்கும் போதே நான் நிறைய பயங்கரமான காரியங்கள்லாம் பார்த்துருக்கேன். இன்னும் எனக்கு வாயை திறந்து கூட அது என்னன்னே சொல்ல தெரியாது, அவ்வளோ பயங்கரங்களை பார்த்துருக்குறேன். அதில் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லிவியாதான்ங்கிற பாம்பை பற்றி நான் பிரசங்கம் பண்ணல, அந்த பாம்புக்கு ஒரு பாம்பை நான் பார்த்துருக்கேன் ட்ரீமில். விழுந்து போன பிசாசை பற்றி பேசணும், லூசிஃபர், அவனை நான் பார்த்துருக்கேன். கர்த்தருடைய சமூகத்தில் போய் சொல்லக்கூடாது. விழுந்து போவார்கள் மக்கள், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஆண்டவர் எனக்கு காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இயேசுவை நான் சொப்பனத்தில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பரலோகத்தின் கோர்ட், எப்படி தேவன் அங்கே நியாயாதிபதியாக இருக்கிறார், அதை தேவன் எனக்கு காமிச்சிருக்காரு. இயேசு வரும்போது அந்த காட்சி எப்படி இருக்கும், அதை ஆண்டவர் எனக்கு காண்பிச்சிருக்கிறார். இது எல்லாத்தையும் ஓரளவு நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன். ஆமேன். அதனால தான் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுறேன். இது எதுக்கு, நான் என்ன உயர்த்துகிறதுக்காக இல்லை. பவுல் எழுதுவது போல என்னை பற்றி ஆண்டவருக்கு முன்னாடி நான் உயர்த்தணும்னா என்னுடைய பலவீனத்தை தான் உயர்த்தணும். ஆமேன். நான் அவ்வளோ பலவீனமானவன், நான் அவ்வளோ வீக், நான் அவ்வளோ பயப்படுகிறவன். ஆனால் கர்த்தரின் வாழ்க்கையில் அவ்வளோ பயப்படுகிற, சின்ன பிள்ளைலாம் ரொம்ப பயப்படுவேன், அவ்வளோ பயம் எனக்கு. சில காரியங்கள்லாம் நான் பார்க்கும்போது, அதாவது கண்களுக்கு புலப்படாதான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் சின்ன பிள்ளையிலே. ஆனால் பின்னாட்களில் இயேசுவின் வாழ்க்கையில் வந்ததுனால எல்லாத்தையுமே காண்பிச்சார் எனக்கு. லிவியாதான் பாம்பு எப்படி இருக்குது, பிசாசு எப்படி இருக்கிறான், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் காண்பிக்க ஆரம்பித்தார். அதெல்லாம் இன்றைக்கி சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆக எல்லாமே கர்த்தர் ஓரளவு நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா,
உங்களுக்குள்ளேயும் பலவீனம் இருக்கும். நீங்கள் எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி பலவீனமாக இருக்கிற நம்மை தேடி இயேசு வந்தார். நம்ம வாழ்க்கையில் நம்ம கூப்பிட்டார். உலகத்தில் இருக்க நல்லா பர்ஃபெக்டானவங்களாம் இயேசு தேடி வரல, உங்களே என்னை தேடி வந்திருக்கிறார். ஆமேன். ஆகவே நீங்கள் என்ன பண்ணலாம், இனி இயேசு கிறிஸ்துவின் வருகைன்னு வரும்போது 2 காரியத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, திருடனை போல் திடீர்னு வருவார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது அப்படி கிடையாது. அங்கே எழுதியிருக்கிறது, அந்த நாள் உங்களுக்கு அப்படி பிடித்து கொள்ளாதுன்னு எழுதியிருக்கிறது. அது சொல்கிறேன் பாருங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அது அவரே சொல்றாரு, சகோதரரே, அது அவங்களுக்கு தான் அப்படி பிடிக்கும், உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்துறீங்களா? அந்த வசனத்தை பார்க்க மாட்டீங்க. ஏன்னா வேத வசனத்தின் வெளிச்சம் நமக்கு வேணும். இயேசு திருடனை போல வருவார்னா சபையும் நினைச்சிட்டு இருக்கு, சபைக்கும் இயேசு திருடனை போல தான் வருவார். இயேசு வந்தது எப்போ வந்ததுன்னே தெரியாது. இந்த இவனை சொல்லுவாங்க, இந்த வீடியோவில் போடுவாங்க, யார் இடியாப்பம் வைக்கிறவன, இடியாப்பம் அப்படின்னு திடீர்னு விடுவான். இடியாப்பம் சவுண்டு கேட்கும், பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டான்ல. அந்த போல் இயேசு வந்து வர திடீர்னு அப்படியே வந்துட்டு டிசைபியர் ஆகிட மாட்டார். இயேசு வர்றத இந்த வசனங்களின்படி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். சரியா? இது ஒரு பாட்டு. 2வது பாட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஏன் நம்ம இதை கொண்டாடுறோம், ஏன் வருஷம் வருஷம் நான் ப்ரீச் பண்ணுறேன், ஒரு வாரம் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணி சாப்பிட்றது, நியூ ட்ரெஸ் போடுறதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம், இது பைபிளில் இருக்குதா, இதை ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி உங்களோட கொஞ்சம் பேச விரும்புகிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 26:29 வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இனிமேலும் நீங்கள் கேட்க போகிறது. இயேசு சொல்கிறார், இது முதல் எல்லாம் எடுத்துட்டீங்களா, இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். The next time we drink this, I will be with you and we will drink it together with a new understanding in the kingdom realm of my Father. I will not be drinking wine from this cup again until that new day when I will drink with you in the kingdom of my Father. இந்த திராட்சைப்பழ வசனம் எழுதியிருக்கு இல்லையா, அது தமிழில் திராட்சைப்பழ வசனம் வருது. ஆக்சுவலாக அது வந்து ஒயினை குறிக்கிறது. இஸ்ரேல் மக்கள் அவங்க சர்வ் பண்ணுற ஒயின் தான் அந்த ஒயின். இந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறார், நல்லா கவனிங்க. கடைசியாக நம்ம அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி ராபோஜனம் எடுக்கிறோம்ல, அப்பவும் ரசம் வச்சு, அதுக்கு அப்போ இதை தான் சொல்லுவோம் இல்லையா, இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுப்போம். அதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, ராபோஜனம் அந்த பந்தி, அந்த நம்ம நினைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், சர்ச்சில் இந்த இத்தினு உண்டு அப்பத்தையும் கப்பில் இத்தினு உண்டு திராட்சை ரசத்தையும் வைக்கிறோம். ஏன்னா அவ்வளோதான் நமக்கு டைம் இருக்கும். ஆனால் உண்மையிலே அந்த காலத்தில் வந்து ராபோஜனங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடெல்லாம் இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால தான் அங்கே குறைஞ்ச எழுத வீட்டிலேருந்து ஏன் நீங்கள் வீட்டிலே சாப்பிட வேண்டியதானே, இங்கே வந்து ஏன் ஏழைகளை அசட்டை பண்ணுறீங்களாம் எழுதியிருக்கிறாரு போல். அப்போ என்னென்னா சாப்பாடு, அது நல்லா புரிஞ்சுங்க. ராபோஜனம் அப்படிங்கிறது என்னது, சாப்பிட்ற விஷயம். அப்போ இங்கே ஏசு என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு இந்த திராட்சை ரசம் இந்த ஒயின் நான் எடுத்துக்கிறேன்னு, இதுக்கப்புறம் எப்போ நான் இதை திருப்பி வந்து நான் உங்களோட இருப்பேன்னா, நான் திருப்பி வந்த பிறகு, நான் திரும்பி வந்து உங்களோட மறுபடியும் இதை செய்வேங்கிறாரு. புரியுதா? அப்போ ஒரு நாள் செஞ்சு அன்னைக்கே காட்டி கொடுக்க போறாரு. அன்னைக்கு சிலுவைக்கு போய் மறிச்சிட்டாரு, உயிர்த்த வந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் அதை எடுத்துக்க மாட்டேன்னு இருக்காரு. ஃபாஸ்டிங் மாதிரி இருக்காரு. இப்போ 2000 வருஷமா இயேசு திரும்பி வந்து என்ன பண்ணுவாராம், இதே காரியத்தை நம்மோடு செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஏன் சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எப்படி என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள் சொல்லி, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொன்னதுனால தானே நம்ம வந்து கம்யூனியன் எடுக்கிறோம். அப்போ அவர் வந்து திருப்பி நம்மளோட சாப்பிடுவாருங்கிறதுனால நம்மளும் என்ன பண்ணலாம், ஒரு நாள் இதை செய்யலாம். எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே. 2வது பார்த்தீங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகரும் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் சொல்லுமா, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் உண்டாகும்.
புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை, வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது ரெண்டும் பத்திரப்பட்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு? யோவானுடைய சீசர்கள் வந்து கேட்குறாங்க, யோவானுடைய சீசர் நாங்களாம் வந்து உபவாசிக்கிறோம், ஆனால் உங்களோட இருக்கிற இந்த 12 சீசர்களும் உபவாசிக்கிறது இல்லையே அப்படின்னா, ஏசு சொல்றாரு, தன்னை சொல்றாரு, மணவாளன் இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? அதாவது என்ன சொல்றாரு, கல்யாண வீட்டில் உபவாசம் நடக்குமா, துக்கமா இருப்பாங்களா அப்படிங்கிறாரு. ஆனால் மணவாளன் போயிடுவார் ஒரு நாள், ஏசு போயிட்டார்ல, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உபவாசிப்பாங்க. சரி, அப்படியே வச்சுப்போம் நம்ம. அப்போ என்ன சொல்ல வராரு, உபவாசங்கிறது பழைய ஏற்பாட்டின் காரியம், அது துக்கமாக இருக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு இருந்த வரைக்கும் சொல்றாரு, நான் இருந்த வரைக்கும் நீங்கள் துக்கமாக இருக்க வேணாம், நான் போன பிறகு கொஞ்சம் துக்கமாக இருப்பீங்க, அப்போ உபவாசம்லாம் பண்ணுங்க. இப்போ அதனால தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உபவாசம் பண்ணலன்னு இவர் உபவாசம் செய்ய வேணாம்னு சொல்கிறார் நீங்கள் நினச்சிக்காதீங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க, நானே 21 நாள் உபவாசம் இருந்தால் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இது வந்து துக்கப்பட வேண்டிய நாள், இந்த பூமியில் இருக்கிறோம். அப்போ இயேசு வந்த பிறகு என்ன நடக்கும்? இயேசு வந்த பிறகு மறுபடியும் இங்கே உபவாசமே இருக்காது. என்னதான் இருக்கும்? மறுபடியும் சாப்பாடும் பந்தியும் தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் வாழ்கிற கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு வந்து இதை காரியம். ஏன்னா இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு வரும்போது இயேசு என்ன சொல்றார், பழைய ஏற்பாடை வந்து பழைய வஸ்திரம்னு சொல்றாரு, இதை வந்து புதிய வஸ்திரங்கிறார். நீ புது துணியோட கொண்டாந்து பழைய துணியை சேர்த்து வைக்க நினைக்காத, வச்சுனா பழசு தான் கிழிஞ்சிடணும் அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்ல வருகிறார், நான் உங்களோட இருந்தேன்னா நீங்கள் துக்கமாகவும் இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் சாப்பிடாம உபவாசமும் இருக்க வேண்டியதில்லை, இப்போ எப்படி பந்தி இருக்கோமோ அது போல வந்து நாம் பந்தி இருப்போம் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். ஏசு வர வரைக்கும் நமக்கு கொஞ்சம் துக்கம் இந்த உலகத்தில் இருக்கலாம், ஏசு வந்த பிறகு எந்த துக்கமும் இருக்காது. ஆமேன். ஒரு கண்ணீரும் இருக்காது. என் பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டீர்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி போயிருக்கிறார். ஆகவே தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். இன்னொரு சூப்பரான காரியத்தை காட்டுறேன் பாருங்க. மத்தேயு 11:16-19. இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில் யோவான் போஜனம் பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். ஏசு என்ன வந்தாரு? அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுவான பிரியமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவியலுக்கும் சிநேகிதன் என்றார்கள். ஆனாலும் சொல்லுமா, ஆனாலும் ஞானமானது தன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். இந்த பகுதி புரியுதா? புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? 2 கூட்டத்தை சொல்றார். ஒன்று சாவு வீடு, இன்னொன்று கல்யாண வீடு. உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மாரடிக்கவில்லை. இந்த ஊரை பற்றி எங்களுக்கு தெரியாது. எங்கள் ஊர்லலாம் சாவுக்கு செத்தன்னைக்கு இல்லை, அதுக்கப்புறம் இந்த காரியத்துக்கு மாரடிப்பாங்க. அதுக்குன்னு பாட்டு பாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க வந்து பாடும்போது என்ன பண்ணும், அவங்க பாட பாட இவங்க மாரடிப்பாங்க, அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இது வந்து இஸ்ரேல் தேசத்துலேயும் இந்த பழக்கம் இருக்குது, மாரடிக்கிற பழக்கம். அதனால தான் நாங்கள் எங்கள் ஊரை சொல்லுவோம், கூலிக்கு மாரடிக்காதன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. சர்ச்சில் விட நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, கூலிக்கு மாரடிக்காதீங்க ஒருத்தனும் அப்படின்னு. அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அவர், ஒரு கூட்டம் இருக்குது சாவு வீட்டில் ஒப்பாரி பாட்டு பாடுறதுக்கு மாரடிக்கிறது. இன்னொருத்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா குழல் ஊதணும், இங்கே வந்து டான்ஸ் ஆடணும். இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேற, இது சந்தோஷமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும், டான்ஸ் ஆடணும்னு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அதாவது ஒப்பாரி பாட்டு பாடினா மாரடிக்கவும் மாட்டாங்க, இசை வாத்தியங்களை வாசித்தாலும் டான்ஸ் ஆட மாட்டாங்க, ரெண்டுமே செய்ய மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கொண்டாந்து அதை மாத்துறாருன்னா, யோவான் ஸ்நானகன் வந்து எப்படி வந்தான், போஜனமே பண்ண மாட்டான், ஃபாஸ்டிங்லேயே இருப்பான், துக்கத்திலே இருப்பான். அது வந்து எப்படி இருக்கு, சாவு வீடு மாதிரி காமிக்கிறாரு, மாரடிச்சுக்கிற மாதிரி, அவ்வளோ துக்கம்.
அவனை பார்த்து இவங்க என்ன சொன்னாங்க, இவன் பிசாசு பிடிச்சவன்ட்டாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங்லேயே இருக்கான். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் அவன் பேச்சே வித்தியாசமாக இருக்கும், வைராக்கியமாக பேசுவான். பரிசேயர்கள் பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்பா, பாம்பு குட்டிம்பா மனுஷனை பார்த்து. அவன் பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதனால் என்ன சொல்லிட்டாங்க, அவனை பார்த்து இவன் பிசாசு பிடிச்சவன்ட்டாங்க. இயேசு கல்யாண வீடு மாதிரி எப்போ பார்த்தாலும் பார்ட்டி, வரவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு, பாவிகள் சிநேகிதர்கள், அதாவது யார் கெட்ட இந்த டாக்ஸ் கலெக்டர் யாரெல்லாம் ரக்கட் பாய்ஸாக இருக்காங்களோ அவங்களாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவர் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுவார், சாப்பிட்டுக்கிட்டே அவங்களுக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. இவர் மெத்தடு என்னன்னா வேற மெத்தடு, கல்யாண வீடு மாதிரி நல்லா பேசி என்ன போல சந்தோஷமாக பேசியே வாழைப்பழத்தை ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லிடுவார், நீ சரியா இல்லை, நீ மனம் திரும்பணும், இதோட பாவத்தை விட்டுடு அப்படின்னு. அப்போ அவரை என்ன சொல்லிட்டாங்க, இவன் போஜன பிரியன், சாப்பாட்டு பிரியன், எப்போ பார்த்தாலும் சாப்பாடையே நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஆனாலும் ஞானமானது தன் பிள்ளைகளால் என்ன பண்ற நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இயேசு தன்னை எப்படி சொல்றாருன்னா, என்னுடைய காரியம் சந்தோஷத்துக்கானதாக இருக்கிறது, குழல் ஊதி கூத்தாடுகிற அனுபவம், ஆமேன், எப்போதும் பார்ட்டி பண்ற அனுபவம். இயேசு வந்த பிறகு எப்போதுமே என்ன இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல புசிப்பும் குடிப்பும் தான் இருக்குங்கிறத அங்கே சொல்கிறார். அதனால தான் அங்கே சொல்கிறாரு, என் சீசர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் உபவாசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்காக உபவாசம் இல்லைன்னு இல்லை, நான் போன பிறகு நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உபவாசம் நடக்கும். ஆமேன். இந்த சபை புரிஞ்சுக்கணும், இயேசு திரும்பி வர வரைக்கும் கொஞ்ச நாள் உபவாசம் நடக்கும். ஆனால் இயேசு வந்த பிறகு என்ன கிடையாது, நம்ம வாழ்க்கையில் உபவாசம் கிடையாது, ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆமேன். அப்படிங்கிறது தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல, என்ன சொல்ற இயேசு, புதிய நவமானதை நான் பானம் பண்ணுவேன் அப்படிங்கிறார் இல்லையா. நான் திரும்பி வர்ற வரைக்கும் அது நடக்காது, நான் திரும்பி வந்த பிறகு ஒரு புதிய நவமானதை நீங்கள் பானம் பண்ணுவேன். ஸோ ஏதோ ஒரு புதிய சந்தோஷம் நமக்கு வருகிறது. இயேசு வரும்போது திருடனை போல அவர்களுக்கு காணப்படும், ஆனால் நமக்கு அது திருடனை போல இருக்காது, அது சந்தோஷத்துக்கான ஒரு பார்ட்டி, என்ஜாய் பண்ணுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அதனால தான் ஏற்கனவே பிரசங்கத்தில் சொன்னேன், எதையாவது இந்த பூமியில் இழந்துட்டேன்னு நினைச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க, நல்ல சினிமாவும் வருது, நல்ல பார்ட்டியும் வருது, நல்ல சாப்பாடும் வருகிறது. ஆமேன். இப்போ இயேசுவை நம்பினவங்க ஒரு நாளும் எதையோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவார். நமக்கெல்லாம் அவ்வளோவா ஹோட்டலுக்கு போகிறதுக்கு சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு பார்ட்டி பிடிக்காது, சிலருக்கு எதுவுமே பிடிக்காது. எல்லாருக்குமே ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்க வருகிறார். இதை நான் சொல்லலை, நான் வாசித்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இதை செய்கிறேன். பிரசங்கி 3:4 எழுதியிருக்கிறது, போக வேணாம், பிரசங்கி 3:4 எழுதியிருக்கிறது, அளவு ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, உபவாசிக்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷமா இருக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. புலம்புவது தான் என்ன, மாரடிக்கிற அனுபவம். புலம்ப ஒரு காலம் உண்டு. அவர் சொல்றாரு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு காலம் உண்டு. அது கர்த்தர் வரும்பொழுது நமக்கு அதை கொடுப்பார். ஆமென். உபாகமம் 12:18 எழுதியிருக்கிறது. உபாகமம் 12:18 போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து. யாராவது சொல்ற, நீ உன் மகன், உன் மக, உன் வேலைக்காரன், உன் வேலைக்காரி, வாசல்ல இருக்கிற ஆசாரியன் எல்லாருமே கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷப்படுவாயாக. சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கணுங்கிறது என்னோட பிளான் இல்லை, கர்த்தருடைய திட்டம். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாலும் சரி. இன்னும் ஒரே ஒரு வசனம், உபாகம் 28:47 அங்கே எழுதியிருக்கிறது, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சாபங்கள் வருகிறது. சகலமும் உனக்கு குறைபடும் சொல்றாரு. எதனால கர்த்தர் அந்த இடத்துல இந்த உபாகம் 28 அவங்களுக்கு இந்த சாபம்லாம் பலிக்கிறதுக்கு சொன்னார்னா, அப்போ அவர் எவ்வளோ நல்ல மனசு பாருங்க. சகலமும் சொல்லுமா, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில். அப்போ தேவன் பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ என்ன சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் சகலமும்
பரிபூர்ணமாக இருக்கும். அப்படி இருக்கு. எதுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார்னா, நீ மனமகிழ்ச்சியோடும், வார்த்தை ஒன்று பார்க்கணும், மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் என்று எழுதியிருக்கிறது. களிப்புனா என்ன? மகிழ்ச்சிக்கும் களிப்புக்கும் என்ன வித்தியாசம்? மகிழ்ச்சியை விட களிப்புனா உடம்புலாம் என்னமோ செய்யும், அவ்வளோ சந்தோஷம். அப்படி ஆராதிக்கணுமா நம்ம தேவனை? நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும். நீ நல்லா இருக்கிறதே, நான் உன்னை எதுக்கு நல்லா வைக்கிறேன்னா, நீ என்ன என்கிட்ட சந்தோஷமா இருக்கணும் தான். வரப்போறதும் அதுதான், ஏற்கனவே இருந்தது தான். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இந்த பைபிள் என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னட்டா வா, நான் உன்னை சந்தோஷமா பரிபூர்ணமா வைக்கிறேன். ஆனா அப்படி நீ சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட என்னை சேவிக்கலைன்னா உன் வாழ்க்கையில குறைவுபட்டு போயிடுவேன். இப்போ இன்னைக்கு குறைவு இருக்குன்னா, நான் எதுக்கு இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றேன்? குறைவு இருக்குன்னா இது ஒன்று தான் ரீசனாக இருக்கணும். குறைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தோஷமா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தேவனை நேசிக்கிற அந்த அவர் எதிர்பார்க்கிற அளவு நாம் நேசிக்கலை. கர்த்தரை நேசிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கணுமோ, 10 கற்பனை என்ன சொல்கிறார்? 2 கற்பனை தான். ஒன்று கர்த்தரை நேசிக்கணும், இன்னொன்று மற்றவங்களை நேசிக்கணும். இதுதான் முழு வேதாகமமே. அப்போ நம்ம கர்த்தரே நேசிக்கலைன்னா எப்படி மற்றவங்களை நேசிக்க முடியும்? நம்ம நினச்சிட்டோம் நம்ம கரெக்டாக தான் இருக்கோன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆத்மாவில் மறைந்திருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வா. கர்த்தரை நல்லா சந்தோஷமாக ஆராதிக்க முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை எங்கிட்ட, மனுஷங்கிட்ட கொண்டு வர சொல்லலை, ஏசுகிட்ட கொண்டு போங்க. அவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவரை மட்டுமே அன்பு செலுத்துங்க. அப்படி செலுத்தும் போது கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். இப்போ மட்டும் இல்லை, வருகையிலே என்ன தான் செய்ய போகிறாரு? யூ ஹேவ் டு ஜாய், யூ ஹேவ் டு என்ஜாய் டான்சிங் அண்ட் சிங்கிங். ஹல்லேலூயா. காலம் காலமாக பரலோக ராஜ்யத்தில் நித்தியத்தில் அவர் வந்த பிறகு இந்த பூமியில் 1000 வருஷம் அவரோடு மகிழ்ச்சியாக இருப்போம். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கு மனசில் எந்த வேதனையும் இருக்காது, எந்த வருத்தமும் இருக்காது. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ சில பிரச்சனைகள், சில வருத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா அதை பெருசுப்படுத்தாதீங்க, அதை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆமேன். கர்த்தரை எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மாற்றணும், இந்த வருஷத்தில் மாற்ற வேண்டும். கர்த்தரை எனக்கு மாற்றுவார்னா உங்களுக்கும் மாற்றுவார். நாம் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணி முடிப்போம்.